இந்த முரீது வியாபாரம் பண்றானே, முரீது மாதிரியே தாயத்து பண்ண அதுக்கும் சேர்ந்து வந்துருவோம். சில பேர் கலந்துருக்கிறானுவோ தாயத்து தட்டு தகடு எழுதி பிரேம் பண்ணிக்கிட்டு இது கடையில வாங்கி மாட்டுங்க வியாபாரம் நடக்கும். இந்த தகடை கொண்டு வந்தியா இன்னைக்கு எத்தனை இருக்குது? ஒண்ணுமே விக்கலங்க. இது நிறைய விக்கிறதுக்கு ஒண்ணு எழுதி வச்சுக்க முதல்ல கேட்கணுமா இல்லையா? இவர் எழுதி தந்ததை மாட்டினோம்னா கடையில வியாபாரம் நடக்குமா? கேட்கணுமா இல்லையா? அல்ல அறிவு தந்த கடை இல்லையா? இவன் ஒரு பிரேம எழுதி தந்தவன அதை மாட்டினா வியாபாரம் நடந்துருமா? வியாபாரங்கிறது தரமான சரக்கு வச்சா வியாபாரம் நடக்கும். வியாபாரம் நடக்கிறாந்தா வர்றவன்ட்ட கஸ்டமர் நல்லா பேசு, தரமான சரக்கு வை, குறைச்ச விலையில கொடு, அளவு கரெக்டா கொடு, பிச்சுக்கிட்டு போவோம் வியாபாரம். நீ வியாபாரம் பண்றது தகடு மாற்றங்கிறிய, இந்த தகடு மாற்றவன் உன்னை விட எவ்வளவு கீழே இருக்கிறான். உனக்கு தகடு எழுதி தரோம், உங்ககிட்ட 1000 ரூபாய்க்கு அலையிறான். நீ அவனுக்கு கொடுக்குற நிலையில இருக்கிற, உங்க மேல அவங்க கீழே, அவன் உனக்கு பவர் ஏத்துறானா? இதை நீ நம்புறியா? இந்த தகடு தாயத்துல நம்பாத அரபு நாடு போய் பாரு. அரபு நாடுல இது உண்டா? தாயத்து தட்டுனா மரண தண்டனை. சவுதியில போய் தட்டு எழுதுனான்னு வைங்க, சீராகி தலையாங்கலாம். சிகிர் பண்றேன், சூனியம் பண்றேன், தகடு எழுதுறேன், மரண தண்டனை. அதை நம்பாத மக்களுக்கு அல்ல அள்ளி கொடுத்துருக்கான் காசு. நீ நம்பி நம்பி தாயத்தை மாட்டி மாட்டி உருப்படாம போயிட்டு இருக்க. இதை மாட்டி போட்டு வியாபாரம் நடக்கிறது வேலை செய்ய மாட்டேங்கிறான். இது இல்லன்னா ஒழுங்கா வச்சு திட்டமிட்டாச்சு வேலை செய்வான். இதை நம்பி நாசமா போனவன் நிறைய பேர். அப்ப தாயத்து தட்டு இவர் ஓதி தந்தவன நம்ம பவர் ஏறு, இதெல்லாம் என்னங்கிற இப்படியான ஒரு எல்லாம் கொடுத்திருக்கானா? பெருமானா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மகன் இப்ராஹிம் இறந்து போயிடுறாங்க. இறந்து போனோன்ற சூழல் அழுகுறாங்க, ரொம்ப கண்ணீர் விட்டு. அன்னைக்கு பார்த்து சூரிய கிரகணம் ஏற்படுது. உடனே சஹாபாக்கள் பேசிக்கிறாங்க, ரசூலுல்லாஹ்வுடைய மகன் இறந்ததுனாலதான் இந்த கிரகணம். ரசூலுல்லாஹ் என்ன சொன்னாங்க? அதெல்லாம் கிடையாது, யாருடைய மௌத்துக்கு வராது, யாருடைய பிறப்புக்கு வராதுப்பா. அதெல்லாம் அல்லாஹ் செஞ்ச ஒரு ஏற்பாடுல வந்துட்டு இருக்குது. எவருடைய பிறப்புக்கு கிரகணம் ஏற்படாது, என்னுடைய மகனால தான் ஏற்படுச்சு சொன்னாங்களா? இவன் சொல்லுவானே, இந்த மகான் சொல்லுவானே, இந்த சேது சொல்லுவானே. அப்ப இந்த சேது முறியதெல்லாம் ஒரு பித்தலாட்டம்.